மகளிர் சுய குழுக்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது ஒரு சொந்த வீட்டிற்கு என்னுடைய உறவினர்களை, சொந்த அக்காக்களை, தங்கைகளை பார்க்கின்ற அந்த உணர்வு எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஏற்படும். அந்த பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலும் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்றேன். கலைஞர் அவர்கள் சுய குழுக்களை தொடங்கினார். அந்த குழுக்கள்லாம் ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார். அதனால்தான் தமிழ்நாடெங்கும் சிறப்பாக செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த மணிமேகலை விருதுகளை கலைஞர் அவர்கள் தான் அறிவித்து கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4,76,000 மகளிர் குழுக்கள் இருக்கின்றாங்க. அதுல 53,74,000 பேர் உறுப்பினர்களாக நீங்க இருக்கிறீங்க. பெண் விடுதலையே மகளிர் முன்னேற்றத்துக்கான அடித்தளம் என்று முழங்கியதுதான் திராவிட இயக்கம். இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. சுமார் 3,76,000 பயனாளிகளுக்கு 3,130 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் கொடுக்கப்பட இருக்கின்றது. மகளிர் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு வரதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பங்களிப்பு இல்லாம இந்த வளர்ச்சி நிச்சயம் தமிழ்நாட்டிற்கு சாத்தியம் கிடையாது.